ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். சைனாவிலேருந்து குட்ஸை இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு எப்படி நம்மளுடைய நிறுவனம், அதாவது கன்சல்டன்சி நிறுவனம் ஆல் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் சர்வீசஸ், எங்களுடைய இந்த கன்சல்டன்சி நிறுவனம் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், எங்களுடைய சிஸ்டம் எந்த மாதிரியானது அப்படின்றத நான் இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உங்களில் நிறைய பேர் சைனாவிலேருந்து குட்ஸை இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அலிபாபா, மேட் இன் சைனா இந்த மாதிரி சைட்ஸில் நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த ப்ராடக்ட்ஸோடைய காஸ்ட்டு அதில் ரொம்ப உங்களுக்கு சீப்பாக தெரியும். ஆனால் அது இந்தியாவுக்கு உங்கள் கையில் கிடைக்கும்போது அந்த லேண்டிங் காஸ்ட்டு கட்டாயமாக ஹையாக தான் இருக்கும் நிறைய ப்ராடக்ட்ஸுக்கு. இது ஏன் அப்படின்னா, சைனா மாதிரி கண்ட்ரியில் நீங்கள் அதிகமான வால்யூம் பண்ணால் தான் அவங்க ப்ராடக்ட்ஸுக்கான காஸ்ட்டை கம்மியாக கொடுப்பாங்க. அதே மாதிரி அங்கேருந்து நம்ம டிரான்சிட் ஆகி இங்கே சீ ஃப்ரைட் இருக்குது, அந்த சீ ஃப்ரைட்டு காஸ்ட் நீங்கள் பே பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறமா கஸ்டம்ஸில் நிறைய டியூட்டிஸு போடுவாங்க, அந்த வரிகளெல்லாம் நீங்கள் கட்டணும். இந்த மாதிரி கட்டினதுக்கப்புறம் தான் கையில் உங்களுக்கு சரக்கு கிடைக்கும். அப்போது ஒரு குட்ஸோடைய வேல்யூ அங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத முடிவு பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு டெசிஷன் எடுக்கக்கூடாது. டோட்டலாக என்ன காஸ்ட்லாம் வருது அப்படின்றத நீங்கள் பார்த்து தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த குட்ஸை நீங்கள் இறக்குமதி பண்ணி இந்த இம்போர்ட் தொழிலில் இறங்கணும். சைனாவிலேருந்து குட்ஸை இம்போர்ட் பண்ணுறதுக்கு குறிப்பாக எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கப்புறம் மெஷினரிஸ் அண்ட் தென் ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் கமாடிட்டிஸ், இந்த மாதிரி கேட்டகரிஸில் இருந்து ப்ராடக்ட்ஸை நீங்கள் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்களுடைய கன்சல்டன்சி நிறுவனம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாங்கள் சோர்சிங் ஏஜென்ட்ஸை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அதாவது சைனா சோர்சிங் ஏஜென்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அவங்களுடைய ஆஃபீஸ் சென்னையிலையுமே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எங்களை மீட் பண்ணணும், அதாவது எங்களுடைய கன்சல்டன்சி நிறுவனத்தை, அதாவது என்னையை மீட் பண்ணி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் தூத்துக்குடியில் இருக்கிற எங்களுடைய ஆல் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் சர்வீசஸ் கன்சல்டிங் ஃபேர்முக்கு நீங்கள் வரலாம். பட் இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் பெய்டு கஸ்டமர்ஸுக்கு தான். நீங்கள் ஆக்சுவலாக நாங்கள் கன்சல்டிங் ஃபீ நாங்கள் வாங்கிட்டு தான் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த டிஸ்கஷன்ஸ்லாம் நாங்கள் என்ட்ராகும். இதுக்கான ஃபீ என்ன அப்படின்றது நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள். அந்த கன்சல்டிங் ஃபீ நீங்கள் ஃபஸ்ட்டு பே பண்ணணும். இந்த ஃபீக்கு வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 1 இயர் வேலிடிட்டி. அதுக்கப்புறம் நீங்கள் தேவைப்பட்டால் அந்த கன்சல்டிங் ஃபீயை நீங்கள் ரினியூ பண்ணிக்கிறலாம். நீங்கள் கன்சல்டிங் ஃபீ பே பண்ணதுக்கு அப்புறமா என்னென்ன சர்வீசஸ்லாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். அதில் ஸ்டெப் 1 என்ன பண்ணுவோன்னா, வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணுவேன். அந்த குரூப்பில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிற ஷிப்பிங் ஏஜென்ட்டு 3 பேருமே இருப்போம் அந்த குரூப்பில். அந்த குரூப்பில் நான் ஒன்ஸ் அதை க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அந்த குரூப்பில் உங்களுடைய ப்ராடக்டோடைய டீட்டெயில்ஸ், அதாவது உங்கள் ப்ராடக்டோடைய HSN கோட் என்ன, அதுக்கப்புறம் உங்கள் ப்ராடக்டோடைய டெக்னிக்கல் நேம் என்ன, அண்ட் தென் உங்கள் ப்ராடக்டோடைய இமேஜஸ் என்ன, இதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும். இதையெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா நம்மளுடைய ஷிப்பிங் ஏஜென்ட்டு உங்களுக்கு என்ன எடுத்து கொடுப்பாரு அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்டுக்கான இம்போர்ட் டேரிஃப் என்ன, அதாவது இம்போர்ட் டியூட்டி, வரி எவ்வளோ கட்டணும், கஸ்டம்ஸ்க்கு கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் அதுக்கான ஜிஎஸ்டி எவ்வளவு, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து கொடுப்பாரு. அண்ட் தென் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் வேணும், அந்த ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன லைசன்ஸ் எதுவும் வேணுமா, என்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் தேவைப்படும், இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் நம்மளுடைய ஷிப்பிங் ஏஜென்ட் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு எடுத்து அந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமாகவே ஷேர் பண்ணுவார். இது தவிர உங்களுக்கு ஃப்ரைட் ரேட்டு, நீங்கள் ஏதோ ஒரு, அதாவது நீங்கள் சைனாவிலேருந்து ஒரு லோடிங் போர்ட், சைனாவில் இருக்கிற ஒரு லோடிங் போர்ட்லேருந்து இங்கே சென்னைக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னாலோ, இல்லை வேறு ஒரு போர்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னாலோ அதுக்கான அந்த ஃப்ரைட் ரேட்ஸ் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே யார் ஷேர் பண்ணுவாங்கன்னா நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிற ஷிப்பிங் ஏஜென்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா புதுசாக இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான அந்த ஆலோசனைகள் எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம். எப்படி இம்போர்ட் பண்ணணும், இம்போர்ட் ப்ராசஸை எப்படி, என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் நாங்கள் கைட் பண்ணுறோம். இப்போது நீங்கள் ஒரு ப்ராடக்டை செலக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க இம்போர்ட் பண்ணுறதுக்கு. அந்த ப்ராடக்டை
ஒருவேளை கவர்மெண்ட் பேன் பண்ணியிருக்கலாம். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை கவர்மெண்ட் அந்த ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு பேன் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லாட்டின்னா அந்த ப்ராடக்ட்ஸுக்கு நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த விஷயத்தையும் நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா எங்கள்கிட்ட அந்த கன்சல்டிங் ஃபீ பே பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இறக்குமதி செய்ய போகிற அந்த ப்ராடக்டை கவர்மெண்ட்டை அலோவ் பண்ணியிருக்குதா, பேன் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்றத நீங்கள் ஒரு தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் யாரை யூஸ் பண்ணினாலும் செக் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விஷ் அது. பட் எங்ககிட்ட அந்த கன்சல்டிங் ஃபீ பே பண்ணதுக்கப்புறம் நாங்கள் இந்த விஷயங்களையும் சொல்லுவோம். இதை ஏன் நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் அப்படின்னா, சில பேர் அந்த ப்ராடக்ட்ஸை எடுத்துகிட்டு வந்து எங்கள்கிட்ட கொடுப்பாங்க. அந்த ப்ராடக்ட்ஸை கவர்மெண்ட் பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நாங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிசப்பாயிண்டிங்காக இருக்கும். ஏன்னா நீங்கள் கன்சல்டிங் ஃபீ பே பண்ணியிருப்பீங்க. பே பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லும்போது நாங்கள் அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம் அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு அது ஒரு டிசப்பாயிண்டிங்காக இருக்கும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன ப்ராடக்டை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருந்தாலும் நீங்கள் ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க. நல்லா செக் பண்ணிக்கோங்க, வெளியில் செக் பண்ணிவிட்டு வாங்க. அதே மாதிரி ஒருவேளை அந்த ப்ராடக்டை இம்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு கவர்மெண்ட் பேன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப அகைன் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸை செலக்ட் பண்ணிட்டு வந்து எங்ககிட்ட ஆலோசனை கேட்டுக்கலாம். அதுக்கு தான் நாங்கள் அந்த 1 year கன்சல்டிங் ஃபீ அப்படின்னு நாங்கள் வாங்குகிறோம். ஸோ ஒரு ப்ராடக்டோட முடிஞ்சு போகிற விஷயம் இது கிடையாது. ஸோ ஒரு ப்ராடக்ட் உங்களால் இம்போர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு தகவல்களை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் அடுத்த ப்ராடக்ட்ஸ் ஏதாவது செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்டை பற்றின இன்ஃபர்மேஷன் எங்கள்கிட்ட கேட்கலாம். அதுக்கான அந்த டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத ஃபுல்லாக யார் சொல்லுவாங்க அப்படின்னா எங்களுடைய டீமை சேர்ந்த எங்களுடைய ஷிப்பிங் ஏஜென்ட்டு உங்களுக்கு க்ளீனாக அந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமாகவே உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுப்பாரு. இது தவிர நீங்கள் நாங்கள் க்ரியேட் பண்ண அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் நம்ம கூட கால் பண்ணிக்கலாம். அதாவது கால் பண்ணி நம்ம பேசிக்கலாம். பட் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு டெக்ஸ்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் அந்த குரூப் கால் நாங்கள் பண்ணி உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணிடுங்க. அதாவது நான் உங்களுக்கு கூட டிஸ்கஸ் பண்ணணும், பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணிடுங்க. நாங்கள் உங்களுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிஸ்கஷன்ஸை வச்சுக்கிடலாம். இது ஏன் அப்படின்னா நமக்கு நிறைய கிளையண்ட்ஸ் இருக்கிறதுனால நாங்கள் ஒரு கிளையண்ட் மீட்டிங்கில் இருப்போம். அதனால் அந்த ஒரு ப்ரையாரிட்டி படி நாங்கள் அந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஸோ உங்களுக்கான அந்த ஒரு டைம் நாங்கள் அலாட் பண்ணி அந்த டைமில் உங்கள் கூட ஃபோனில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இது தவிர நீங்கள் நம்மளுடைய ஆஃபீஸ், அதாவது பெய்டு கிளையண்ட்ஸு நம்மளுடைய ஆஃபீஸ்க்கும் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த ஆஃபீஸோடைய அந்த ஃபுல் அட்ரஸ் டீட்டெயில்ஸு நாங்கள் பெய்டு கிளையண்ட்ஸுக்கு கொடுப்போம். இது ஏன் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா ஆக்சுவலாக ஒரு ஷிப்பிங் ஏஜென்ட்டை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அந்த ஷிப்பிங் ஏஜென்ட்டோடைய ஆஃபீஸில் வச்சு தான் எங்களுடைய இந்த மீட்டிங் எல்லாம் நடக்கும். ஏன் அப்படின்னா ஷிப்பிங் ஏஜென்ட்டால் தான் ஒரு கரெக்டான தகவல்களை ஒரு ப்ராடக்டை இம்போர்ட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றதெல்லாம் ஒரு C&F ஏஜென்ட்னால தான் கரெக்டாக செக் பண்ணி சொல்ல முடியும். அதனால தான் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிற அந்த C&F ஏஜென்ட்டோடைய ஆஃபீஸில் வச்சு தான் எங்களுடைய ஆல் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் சர்வீசஸ் கன்சல்டன்சி நிறுவனத்துடைய மீட்டிங் எல்லாம் நடக்கும். நீங்கள் நேரடியாக வர்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஃபுல் அட்ரஸ் உங்களுக்கு கொடுத்துருவேன். அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய C&F ஏஜென்ட் ஆஃபீஸில் வந்து மீட்டிங்க்கு நீங்கள் வரலாம். நம்ம நேரடியாக சந்தித்து டிஸ்கஷன்ஸும் பண்ணிக்கிடலாம். இப்போது உங்களுடைய அந்த ப்ராடக்ட் நீங்கள் தேர்ந்தெடுத்த அந்த ப்ராடக்டை இம்போர்ட் பண்ண முடியும், கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி இம்போர்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்கிற நம்மளுடைய சோர்சிங் ஏஜென்ட் யார் அப்படின்றத நான் அடுத்தது இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். நமக்கு ஃபியூ சோர்சிங் ஏஜென்ட்ஸ் தெரியும். அதில் உங்களுக்கு யார் செட் ஆகுவாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த சோர்சிங் ஏஜென்ட்டை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பேன். இதே மாதிரியே ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு அதுக்கும் க்ரியேட் பண்ணுவேன் செப்பரேட்டாக. அதாவது நீங்கள் நம்மளுடைய சைனா சோர்சிங் ஏஜென்ட்டு இவங்களாம் இருப்போம். நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கான அந்த HSN கோடு, அதுக்கப்புறம் ப்ராடக்டோடைய நேமு அண்ட் தென் இமேஜு, இது எல்லாத்தையுமே அதில் ஃபார்வர்ட் பண்ணணும். ஆல்ரெடி நீங்கள் எங்களுக்கு அனுப்பியிருந்தீங்க அப்படின்னா அந்த இமேஜஸ்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த குரூப்பில் ஃபார்வர்ட் பண்ணுவேன். இப்போது நீங்கள் யாரோட கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்னா சைனாவில் இருக்கிற நம்மளுடைய சோர்சிங் ஏஜென்ட்டோட கம்யூனிகேட் பண்ணலாம். தமிழர்கள் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
சோர்சிங் ஏஜென்சி வச்சுருக்கிறாங்க. அவங்களுடைய ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னா சென்னையிலையுமே இருக்குது. அதே மாதிரி சைனாலேயும் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் சென்னைக்கு போய் மீட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் சென்னை ஆஃபீஸ் அட்ரஸ் நாங்கள் கொடுப்போம். சென்னை ஆஃபீஸில் போய் நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ அடுத்தது உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ப்ராடக்ட்ஸை இம்போர்ட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட என்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்ற ஒரு டவுட் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட கட்டாயமாக ஜிஎஸ்டி இருக்கணும். இது மஸ்ட்டு. இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டி இருந்தால் தான் இம்போர்ட்டே முதல்ல பண்ண முடியும். இதுதான் பேசிக் ஸ்டெப்பு. எங்கள்கிட்ட வரவங்கள்ட்ட கட்டாயமாக என்ன இருக்கணும்னா ஜிஎஸ்டி இருக்கணும். இது தவிர தேவைப்பட்டால் ஐஇ கோடும் எடுக்க வேண்டியதாக இருக்கும். எங்களுடைய சோர்சிங் ஏஜென்ட்டு, நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுற அந்த சோர்சிங் ஏஜென்ட்டு சில ப்ராடக்ட்ஸுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே என்ன பண்ண முடியும்னா சைனாவில் இருந்து அந்த ப்ராடக்டை சோர்ஸ் பண்ணி அந்த ப்ராடக்டை இங்கே கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ்லாம் அவங்களுடைய நேம்லேயே கிளியர் பண்ணி அவங்க டெலிவரி உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி அவங்க பண்ணும்போது உங்ககிட்ட ஐஇ கோடு இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஜிஎஸ்டி இருந்தால் மட்டும் போதும். ஆனால் சில ப்ராடக்ட்ஸுக்கு அந்த மாதிரி பண்ண முடியாது. அந்த மாதிரி கேசஸில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஐஇ கோடு உங்களுடைய நேம்கே நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம். அதாவது உங்கள் நேம்லே நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆலோசனைகளும் எங்களுடைய ஷிப்பிங் ஏஜென்ட்டும் சொல்லுவார். அதே மாதிரி எங்கள்கிட்ட இருக்கிற அந்த சைனா சோர்சிங் ஏஜென்ட் அவங்களும் உங்களுக்கு ஆலோசனைகள் கொடுப்பாங்க. இது தவிர உங்ககிட்ட ஒருவேளை ஜிஎஸ்டி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கான ஒரு ஏஜென்ட்டையுமே நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். அவங்க உங்களுக்கு ஜிஎஸ்டி எடுத்து கொடுப்பாங்க. இது தவிர நீங்கள் சைனாவுக்கு போகணும், நேரடியாக சைனாவுக்கு போய் அங்கே இருக்கிற சப்ளையர்ஸ் எல்லாம் காண்டாக்ட் பண்ணணும், இல்லைன்னா அங்கே ஏதாவது ஒரு ட்ரேட் ஷோஸ் நடக்கும். அதாவது இந்த கேண்டன் ஃபேரு இந்த மாதிரி ட்ரேட் ஷோஸ் நடக்கும், பெரிய ட்ரேட் ஷோ. அது அங்கே போனீங்கன்னா நிறைய சப்ளையர்ஸ்லாம் உங்களுக்கு கிடைப்பாங்க. இல்லைன்னா நீங்களே யாராவது சப்ளையரை ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருப்பீங்க, அவங்கள போய் நீங்கள் நேரடியாக சந்திக்கணும். ஆனால் உங்களுக்கு அங்கே கைடன்ஸுக்கு ஆள் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் நம்மளுடைய சோர்சிங் ஏஜென்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் சைனா போய் இறங்குறதுலேருந்து சைனாவில் உங்களுக்கு ஃபுல்லாக கைடன்ஸ்லாம் பண்ணி அங்கே உங்களை, அதாவது ஒரு சப்ளையர்கிட்டையும் எங்கெங்கே நீங்கள் போகணுமோ அங்கெல்லாம் போயிட்டு திரும்ப உங்களை ஃப்ளைட் ஏற்றி இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கிற வரைக்கும் எல்லா சப்போர்ட்டுமே நம்மளுடைய சோர்சிங் ஏஜென்ட்ஸு பண்ணி கொடுப்பாங்க. எங்களுடைய சோர்சிங் ஏஜென்ட்டு டீல் பண்ணக்கூடிய அந்த மெயின் கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்ஸை நான் திரும்பவும் சொல்கிறேன். எலக்ட்ரானிக்ஸ், மெஷினரிஸ், ஃபர்னிச்சர்ஸ் அண்டு கமாடிட்டிஸ். இது தவிர நீங்கள் வேறு என்ன ப்ராடக்ட்ஸ் நீங்கள் எடுத்து வச்சு அதை என்ன கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அந்த ப்ராடக்ட்டுக்கான ஆலோசனைகள் உங்களுக்கு தேவைப்பட்டால், அந்த ப்ராடக்ட்ஸுக்கு என்ன வரி இருக்குது, இல்லை வேறு எந்த ஒரு ஆலோசனைகள் சைனாவிலேருந்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி, இல்லை இந்தியன் கஸ்டம்ஸ்லேருந்து தேவைப்பட்டாலும் சரி, அதுக்கான இன்ஃபர்மேஷனையுமே எங்களுடைய கன்சல்டன்சி நிறுவனம் நாங்கள் கொடுப்போம். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடணும். அதாவது சைனாவில் இருந்து நீங்கள் ரொம்ப சின்ன ஆர்டர் வேல்யூ, அதாவது ஒரு 10,000 ரூபாய்க்கு நான் இம்போர்ட் பண்ண போகிறேன், இல்லாட்டினா நான் 50,000 ரூபாய்க்கு இம்போர்ட் பண்ண போகிறேன், இந்த மாதிரி ரொம்ப சின்ன ஆர்டர் வேல்யூ நீங்கள் மைண்டில் வச்சுட்டு எங்களை காண்டாக்ட் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா நாங்கள் ஒரு மினிமம் ஆர்டர் வேல்யூ வச்சுருக்கோம். அதாவது எங்களை கன்சல்ட் பண்ணக்கூடிய அந்த நபர்கள் யாராக இருக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட்டு ஒரு மினிமம் வேல்யூ, ஒரு மினிமம் ஆர்டர் வேல்யூ, ஒரு அமௌண்ட் வச்சுருக்கோம். அந்த அமௌண்ட்டு இருக்கிறவங்க மட்டும்தான், அந்த அமௌண்ட்டை வச்சு நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க மட்டும்தான் எங்களை காண்டாக்ட் பண்ணணும். அது என்ன மினிமம் ஆர்டர் வேல்யூ அப்படின்றது நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எங்களுடைய கன்சல்ட்டிங் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்கள்கிட்ட ஒரு பெய்டு கிளைண்ட்டாக ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்தராக நம்ம கூட பேச ஆரம்பிக்கலாம். எங்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு வழங்கப்படும். ஏன் நாங்கள் அப்படி ஒரு மினிமம் ஆர்டர் வேல்யூ வச்சுருக்கிறோம் அப்படின்னா ஒரு விஷயம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப லோ வேல்யூலலாம் குட்ஸை எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்ம அதை விற்றுற முடியாது. எதுக்கு அப்படின்னா குவான்டிட்டி கூட தான் சைனா மாதிரி கண்ட்ரீஸில் ப்ரைஸை கம்மி பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த ஷிப்மெண்ட் காஸ்ட்டு அண்ட் தென் இங்கே இருக்கிற அந்த கஸ்டம்ஸ் டியூட்டி இது எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற அந்த ப்ராடக்டோடைய அந்த லேண்டிங் காஸ்ட்டு
ஓரளவுக்கு உங்களுக்கு இங்கே பிஸ்னஸ் பண்ணி நீங்கள் இங்கே சேல்ஸ் பண்ணி அது ப்ராஃபிட்டபுளாக உங்களுக்கு இருக்கணும். அப்படி ப்ராஃபிட்டபுளாக உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதிகமான குவான்டிட்டி எடுக்க தான் அது ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அதனால தான் நாங்கள் அந்த லோயஸ்ட் லெவல், அதாவது உங்களுக்கு கட்டாயமாக அது ஒரு கட்டுப்படி ஆகாது, ஒரு ஜஸ்ட் ஒரு 10,000 ஒரு இது வந்து நிறைய மக்களுக்கு இது தவறான ஒரு கருத்து இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த நம்ம இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, நிறைய பேர் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா அமேசானில் இந்த ப்ராடக்ட்ஸை போட்டு சேல் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் மீஷோவில் போட்டு சேல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்லலாம் சேல் பண்ணுறாங்க. அதெல்லாம் நிறைய சைனா ப்ராடக்ட்ஸ்லாம் போட்டு சேல் பண்ணுறாங்க. இந்த சைனா ப்ராடக்டோடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப சீப்பாக இருக்குது, அந்த ப்ராடக்ட் ரொம்ப சீப்பான ஒரு ரேட்டுக்கு கிடைக்குது. அதனால் நானும் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ப்ராடக்டை கொஞ்சோண்டு இம்போர்ட் பண்ண போகிறேன். அதாவது ஒரு 8,000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 8,000 ரூபாய்க்கு நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். 8,000 ரூபா ப்ராடக்டை நான் இங்கே, அதாவது டோட்டலாக ஒரு 10 பீஸு ஒரு 800 ரூபா அங்கே ஒரு ப்ராடக்டுடைய விலைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 பீஸ் நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். அதாவது 8,000 ரூபாய்க்கு நான் இறக்குமதி பண்ண போகிறேன். அந்த 8,000 ரூபாயை நான் இறக்குமதி பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே அமேசானில் போட்டு சேல்ஸ் பண்ண போகிறேன். அந்த மாதிரி நான் சேல்ஸ் பண்ணி நான் ப்ராஃபிட் பார்க்க போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. நிறைய பேர் என்கிட்டையும் காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க, என்னையும் காண்டாக்ட் பண்ணி பேசியிருக்காங்க. நான் ஆக்சுவலாக என்ன சொல்கிறேன்னா அது சரியான அப்ரோச் கிடையாது. ஏன் அப்படின்னா நீங்கள் 8,000 ரூபாய்க்கு நீங்கள் அங்கேருந்து ஒரு 10 பீஸ் மட்டும் எடுத்து இங்கே கொண்டு வரும்போதே அதோடைய காஸ்ட்டு கூடிடும். ஏன் அப்படின்னா ஃப்ரைட் ரேட்டு நீங்கள் ஆட் பண்ணுவீங்க, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அதோட ஃப்ரைட் ரேட் ஆட் ஆகும். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறமா கஸ்டம்ஸில் டியூட்டி போடுவாங்க. சில இடத்துல ஆன்டி டம்பிங் டியூட்டின்னு ஒன்று இருக்குது. ஆன்டி டம்பிங் டியூட்டின்னு என்ன தெரியுமா, இப்போது நீங்கள் சைனாலேருந்து ஒரு ப்ராடக்ட் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க, இங்கே வேல்யூ நீங்கள் கொண்டு வரும்போது அந்த ப்ராடக்டுடைய விலை நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கிற அந்த மேனுஃபேக்சரர்ஸ் செய்கிற அந்த ஒரு ரேட்டை விட ரொம்ப லோயஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஆன்டி டம்பிங் டியூட்டின்னு ஒன்று போட்டுருவாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸுக்கு ஆன்டி டம்பிங் டியூட்டி அப்படின்னு ஒரு கேட்டகரியும் வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை இம்போர்ட் பண்ணும்போது இங்கே வந்ததுக்கப்புறமா ஆன்டி டம்பிங் டியூட்டின்னு அது எக்கச்சக்கம் போட்டுருவாங்க. அது வந்து 50% மேலே இருக்கும், 60% மேலே இருக்கும், இல்லைனா அதுக்கு மேலேயும் இருக்கலாம், இல்லை ட்ரிபிள் மடங்கு கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு டியூட்டியும் வச்சுருக்கிறாங்க, ஆன்டி டம்பிங் டியூட்டின்னு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இறக்குமதியில். குறிப்பாக இந்தியாவுக்குள்ளே இம்போர்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்கிறாங்க. இது ஏன் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ், இந்தியன் ட்ரேடர்ஸு சஃபர் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காண்டி. எல்லாருமே ஃபாரின்லேருந்து ஈஸியாக, சைனாலேருந்து ரொம்ப ஒரு ஈஸியாக இம்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம உற்பத்தியாளர்கள், நம்மளுடைய இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ், இந்தியன் ட்ரேடர்ஸ்லாம் சஃபர் ஆவாங்க. அப்படின்றதுக்காண்டி தான் கவர்மெண்ட் இந்த மாதிரிலாம் இம்போர்ட்டில் இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் நிறைய பொதுமக்களுக்கு தெரியறது கிடையாது. நிறைய பேர் எங்களை காண்டாக்ட் பண்ணுற நபர்கள் அந்த அறியாமையினால் அவங்க என்ன என்கிட்ட சொல்கிறாங்கன்னா, சார் இந்த ப்ராடக்ட்லாம் அமேசானில் சேல்ஸ் பண்ணுறாங்க சார், இந்த ப்ராடக்ட்லாம் மீஷோவில் சேல்ஸ் பண்ணுறாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கூட பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை இம்போர்ட் பண்ணுறாரு, அந்த ப்ராடக்ட்டை இம்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே நீங்கள் இறக்குமதி தொழிலில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஓரளவுக்காவது குவான்டிட்டி நீங்கள் கொஞ்சம் ஹையர் குவான்டிட்டி எடுக்கணும். அதுக்கப்புறம் நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும், நிறைய ஸ்டடி பண்ணணும். முக்கியமாக என்ன ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எடுத்துகிட்டு வர ப்ராடக்ட்டை அதோடைய டோட்டல் காஸ்ட்லாம் பார்க்கும்போது இந்தியன் மார்க்கெட்டில் இங்கே சேல்ஸ் பண்ண முடியுமா, உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கான திறமை இருக்கா, உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கான சேனல் இருக்கா, உங்களுக்கு அவுட்லெட் இருக்கா, இது எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இறக்குமதி தொழிலே இறங்கணும். இப்போ உங்களுக்கு க்ளீனாக புரிஞ்சிருக்கும், எங்ககிட்ட வர்ற நபர்கள் இதையெல்லாம் தெரிஞ்சுட்டு வாங்க. நாங்கள் யாரையுமே என்ன பண்ணுறது கிடையாது அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த ஒரு கன்சல்டிங் ஃபீக்காண்டி நாங்கள் இந்த ஒர்க்கில் இறங்கலை. எல்லா விஷயங்களும் உண்மைகளையும் தெரிஞ்சுட்டு இதுக்கப்புறமா எங்களுடைய சர்வீஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் அந்த சொன்ன மாதிரியே ஷிப்பிங் ஏஜென்ட் இன்ட்ரடக்ஷன் பண்ணுவேன், அண்ட் தென் சோர்சிங் ஏஜென்ட் இன்ட்ரடக்ஷன் பண்ணுவேன், அண்ட் தென் நாங்கள் சொன்ன அந்த சர்வீசஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அதே மாதிரி அந்த ப்ராடக்ட்ஸுக்கான டோட்டல் காஸ்ட்டு, ரேட்ஸு, இந்த கேல்குலேஷன்ஸ் இது எல்லாமே ஆஃப்டர் நீங்கள் பே பண்ணதுக்கு அப்புறம் தான், அதாவது கன்சல்டிங் ஃபீ பே பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் அந்த ஷிப்பிங் ஏஜென்ட் இன்ட்ரடக்ஷன் பண்ணுவேன், அண்ட் தென் சோர்சிங் ஏஜென்ட் இன்ட்ரடக்ஷன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணலாம், உங்களுக்கு தேவையான ரேட்ஸு வாட் எவர் இட் மேபி, அது என்ன டிஸ்கஷனாக இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் நாங்கள் பண்ணுவோம். இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய அந்த AEIS ஆல் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் சர்வீசஸ் கன்சல்டன்சி நிறுவனத்துடைய இந்த ஒரு ஆலோசனைகள் இறக்குமதி தொழில் நீங்கள் செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
நான் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த மாதிரி இம்போர்ட் பிஸ்னஸில் இறங்குறவங்க ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்கான பர்சனாக இருக்கணும். அதாவது ஃபினான்ஷியலி ஃபிட்டாக இருக்கணும். ஓரளவுக்காவது ஃபிட்டாக இருக்கணும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 1 lakh ஆர் 2 lakh ஆர் 3 lakh இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு அட்லீஸ்ட் மினிமம் நான் சொல்கிறது அந்த மாதிரி ஒரு ஃபிட்டாவது இருக்கணும். ஏன்னா மெயினாக இந்த மாதிரி இம்போர்ட் ஃபீல்டில் இறங்கி சக்ஸஸ் பண்ணுறவங்க, ட்ரை பண்ணுறவங்க இதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய கம்பெனிஸ், பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ், இவங்க தான் பண்ணுறாங்க. மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க இவங்க தான் இதை பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்ஸுக்கான ஆலோசனைகள், அதாவது என்ன ப்ராடக்ட்ஸ் நாங்கள் பண்ணலாம் சார், நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸுக்கு ஐடியா கொடுங்க, இம்போர்ட் பண்ணுறதுக்கு எது பெஸ்ட்டு ப்ராடக்ட்டுன்னு நீங்கள் ஐடியா கொடுங்க அப்படின்ற மாதிரியான சர்வீஸ் நாங்கள் பண்ணலை. அதை நான் கிளியராக உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். நீங்கள் தான் என்ன பண்ணணுன்னா, உங்களுடைய ப்ராடக்டை தேர்ந்தெடுத்து அந்த ப்ராடக்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு வந்து எங்கள்கிட்ட கொடுக்கணும். எங்கள்கிட்ட அந்த ப்ராடக்டோடைய HSN கோடு, அந்த ப்ராடக்டோடைய இமேஜு, அந்த ப்ராடக்டோடைய டெக்னிக்கல் நேம் இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ஏதோ ஒரு ஃபேக்டரி ஓனராக இருக்கலாம், இல்லாட்டினா நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரராக இருக்கலாம், ஒரு ஸ்மால் ஸ்கேல் மேனுஃபேக்சரராக கூட இருக்கலாம், இல்லாட்டினா நீங்கள் ஒரு பிக் மேனுஃபேக்சரராக கூட இருக்கலாம், இல்லாட்டினா ஒரு பிக் ட்ரேடராக கூட இருக்கலாம், ஆர் ஒரு பிக் ஷாப் வச்சுருக்கலாம். உங்களுடைய ஆர் ஒரு ஸ்மால் ஷாப்பாக கூட இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சைனாவிலேருந்து ப்ராடக்ட்ஸ் நீங்கள் உண்மையிலேயே இம்போர்ட் பண்ணணும், அதாவது நான் ஒரு பல்காக எடுக்க போகிறேன், தட் மீன்ஸ் ஒரு ஹாஃப் கண்டெய்னராக எடுப்பேன், இல்லை மினிமம் ஒரு 1 ton 2 ton நாங்கள் இம்போர்ட் பண்ணுவோம், சி வழியாக நாங்கள் இம்போர்ட் பண்ணணும்னு நாங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கோம். ஒரு 1 ton ஆர் 2 ton ஆர் இல்லாட்டினா ஒரு ஹாஃப் கண்டெய்னர், அப்படி இல்லாட்டினா ஒரு ஃபுல் கண்டெய்னர், அது எத்தனை கண்டெய்னர்ஸ்னாலும் பரவாயில்ல, வாட் எவர் இட் மேபி, நம்மளுடைய சோர்சிங் ஏஜென்ட் டீம் வந்து உங்களுக்கு அதுக்காண்டி கைட் பண்ணுவாங்க. எங்களுடைய இந்த ஆலோசனைகள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் ஆல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் வேற ஒரு நல்ல பதிவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரகாஷ். நன்றி, வணக்கம். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆல்சோ பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க.